ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வருஷம் பிஏ எல்எல்பி 5 இயர் கோர்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான கட் ஆஃப் எப்படி நம்ம ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் இதை அதிகமாக ரொட்டீனாவே கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. இந்த வருஷம் கட் ஆஃப் எவ்வளவு ப்ரோ வரும், கூடுமா குறையுமா, நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. இப்போ இந்த வீடியோல நான் உங்களுக்கு இப்படிதான் வரும் அப்படிங்கறத என்னால சொல்ல முடியாது. ஏன்னா கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் யாருனாலையுமே சொல்ல முடியாது, தீர்மானிக்க முடியாது. இந்த வருஷம் எவ்வளவு அப்ளிகேஷன் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் கட் ஆஃப் அப்படிங்கறத யூனிவர்சிட்டி தரப்புல ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மெரிட் பேஸ் பண்ணி தான் ரேங்க் லிஸ்ட்ல முதல்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு கட் ஆஃப்க்கான அந்த ஒரு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி செகண்ட் ரவுண்டுக்கும் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. போன வருஷம் 2023 இயர்ல கட் ஆஃப் எப்படி இருந்தது, நார்மலா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கும் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கும் எவ்வளவு கட் ஆஃப் வேரியஸா இருந்தது அப்படிங்கறத ஒரு எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு, உங்களுக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறத ஓரளவுக்கு உங்களால ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலா போன வருஷம், அதாவது 2023 அந்த இயர் படி கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து. இது நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்றது முழுக்க முழுக்க பிஏ எல்எல்பி, அதாவது 5 இயர் இன்டிகிரேட்டடு அஃபிலியேட் காலேஜ் இருக்கக்கூடிய கட் ஆஃப் மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஹானஸை பத்தி இந்த வீடியோல நான் உங்களுக்கு பேச வரல. ஹானஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செய்து இதை நீங்க பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு புரியாது, நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் அப்படிங்கறத உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். இப்போ ஆக்சுவலா இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வருஷம் ரிலீஸ் பண்ணுவாங்க. லா அட்மிஷன் 2023 to 24 இது போன வருஷம். இதே மாதிரி இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்க வெயிட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங், சரிங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ங்கிறது ஜென்ரலா இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னாடி முதல்ல 7.5 ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு முதல்ல என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் 7.5 ஸ்பெஷல் இன்டர்னல் ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துறாங்க. அவங்களுக்கு ஓசி கேட்டகரி, ஓசினா யாரு அப்படின்னா ஓப்பன் கேட்டகரின்னு சொல்லுவோம். ஜென்ரலா இருக்கக்கூடியவங்களுக்கு மெரிட் லிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 97.25 அப்படிங்கறத அவங்களுக்கான கட் ஆஃப் மெரிட் லிஸ்ட்ல. வெயிட்டிங் லிஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் எல்லா வருஷமே என்ன ஆகும் அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறது இருக்காது. இந்த இடத்துல இன்ட்டு தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பிசி கேட்டகரி அப்படின்னா பிளாக்வர்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க தான் பிசி கேட்டகரி. அவங்களுக்கு இது 7.5 ரிசர்வேஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் தான். இது நீங்க நார்மலா ஜென்ரலா இருக்கக்கூடியவங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு தனி, சரிங்களா? முதல்ல கவுன்சிலிங் யாருக்கு ஃபர்ஸ்ட் வைப்பாங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல என்ன சீட் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். முதல்ல இவங்களுக்கு கவுன்சிலிங் வச்சு சீட்லாம் அலாட் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் நார்மலா நீங்க இருக்கக்கூடியவங்களுக்கு சீட் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ 7.5 ரிசர்வேஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு பிசி கேட்டகரியில தனியா கொடுத்துருப்பாங்க. பிசில பிசி எம்னா பிளாக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம் கேட்டகரிக்கு கொடுத்துருப்பாங்க. எம்பிசி கேட்டகரி அப்படின்னா மோஸ்ட் பிளாக்வர்ட் கிளாஸ்னு சொல்லுவோம், டிஎன்சின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கேட்டகரின்னு சொல்லிட்டு மெரிட் லிஸ்ட், வெயிட்டிங் லிஸ்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியா கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி எஸ்சில ஏ எஸ்டின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனித்தனியா கேட்டகரி உங்களுடைய கம்யூனிட்டி என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே ஒரே மாதிரி கட் ஆஃப் அப்படிங்கிறது இருக்காது, சரிங்களா? இது என்ன ஆகுது அப்படின்னா 7.5 ரிசர்வேஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு போன வருஷம் 2023 வந்திருக்கக்கூடிய கட் ஆஃப். நீங்க இந்த வருஷம் 7.5 இருக்கீங்க அப்படின்னா பாத்துக்கோங்க உங்களுடைய மார்க் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு. இப்போ நம்ம எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஏன்னா வருஷம் என்னைக்குமே கட் ஆஃப் அப்படிங்கிறது கூட தான் செய்யும், ரொம்ப கம்மியாகாது. இதனால உங்களுக்கு ஓகே. போன வருஷம் இந்த லாக்டவுன் டைம்ல 2020, 21 அந்த டைம்லலாம் கட் ஆஃப் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்குது. பட் போன வருஷத்தை விட இந்த வருஷம் கட் ஆஃப் நம்மளுக்கு அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் உங்களுக்கு சொல்றது ஒரு கட் ஆஃப்ல இருந்து 2 கட் ஆஃப் 2 மார்க் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர உங்களுக்கு என்னைக்குமே டிகிரீஸ் ஆகாது. டிகிரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி, சரிங்களா? சோ இப்போ இந்த கட் ஆஃப் நம்ம இப்பவே ஏன் சொல்ல முடியல, ஏன் ப்ரோ இதெல்லாம் நம்மளால ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியல, எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வருஷம் எவ்வளவு அப்ளிகேஷன் நடக்க போகுது, எவ்வளவு மெம்பர் அப்ளை பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு தான் அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கட் ஆஃப் அப்படிங்கிற அவங்க சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணும். சோ இந்த வருஷம் நல்ல ஒரு மார்க் தான் பிளஸ் டூல எல்லாருமே எடுத்திருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் மே 31 வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. மே 31 முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு 1 வீக்ல கண்டிப்பா எப்படி 5 இயர் கோர்ஸ் டக்கு டக்குன்னு முடிச்சு விட்டுருவாங்க. ஏன்னா 5 இயர் கோர்ஸ் அடுத்தடுத்து போயிட்டு இருக்குது. இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா மே மாசம் தான் லாஸ்ட் டேட், மே 31. பட் போன வருஷம் பாருங்க, போன வருஷம் என்ன ஆகுது அப்படின்னா 2023
16/6/2003 வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான கட் ஆஃபே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அப்ளிகேஷன் வந்து மே மாசமே நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் போன வருஷம் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் கொஞ்சம் லேட்டா வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம எதுவும் ஒரி பண்ணிக்கிற வேண்டாம். யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து 1 by 1 அஃபீஷியலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடிக்கு தான் வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க, கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா டிஎன்ஏஎல்யூ அப்ளிகேஷன் போடும்போது எந்த மெயில் ஐடி கொடுத்துருந்தீங்களோ அந்த மெயில் ஐடியை நீங்க வந்து கண் கூட பார்த்துக்கிட்டு அடிக்கடி மெயில் ஆப் ஓபன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. வேற ஃபர்தரா ஏதாச்சும் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்து மேண்டேட்டியா கேட்டாங்கன்னா மெயில் மூலியமா தான் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. கால் பண்ணி கேட்பாங்க. அதிகபட்சம் வந்து மெயில் மூலியமா தான் கேட்பாங்க. ஸோ நீங்க அப்ளை பண்ணும்போது உங்க போன்ல இருக்கக்கூடிய மெயில் ஐடியை வந்து கொடுங்க. போன வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க. நான் நெட் சென்டர்ல அப்ளை பண்ணியிருந்தேன், நெட் சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த மெம்பருடைய இமெயில் ஐடி போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள என்னால வந்து ஃபாலோவே பண்ண முடியல, அவங்களை கான்டாக்ட் பண்ண முடியல, நான் வெளியூர்ல இருந்து அப்ளை பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு நிறைய ப்ராசஸ் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஒன்ஸ் நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா எடிட்டோ கரெக்ஷனோ வந்து பண்ணவே முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க அதையும் பார்த்துக்கோங்க சரிங்களா. அப்ளிகேஷனுக்கு இன்னும் ஒரு 10 நாள் நம்மளுக்கு டைம் இருக்கு. இன்னைக்கு டேட் வந்து மே 20, இன்னும் ஒரு 10-11 நாள் உங்களுக்கு டைம் இருக்கு. நீங்க பொறுமையா கூட அப்ளிகேஷன் வந்து போடுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம அப்ளிகேஷன் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்டே சீட்டு கிடைச்சிருங்கிறத வந்து அது நம்பிக்கையற்றதான ஒரு விஷயம். எப்பயுமே வந்து உங்களோட மார்க் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சீட் அப்படிங்கறத வந்து அலாட் பண்ணுவாங்க சரிங்களா. இது வந்து உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி சொல்லிட்டேன். 7.5 ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தனியா கட் ஆஃப் ரிலீஸ் ஆகும், ஜென்ரலா இருக்கக்கூடியவங்களுக்கு தனியா கட் ஆஃப் வந்து ரிலீஸ் ஆகும். இப்போ ஜென்ரலா இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு கால்குலேஷனோட நம்ம வந்து கட் ஆஃப் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த இடத்துல ஓசி கேட்டகரி அதாவது ஓப்பன் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 95.25% தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப்ல இருந்து இருக்கிறது. அப்போ இந்த ஜெனரல் கேட்டகரி வந்து 94 93 இருக்கிறவங்களுக்கு தான் சீட் கிடைக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா செகண்ட் ரவுண்ட்ல இல்ல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கக்கூடியவங்களுக்கும் உங்களுக்கு வந்து சீட் அப்படிங்கிறது பட் வெயிட்டிங் லிஸ்ட் வந்து கிடையாது, இந்த இதெல்லாம் நோன் போட்டாங்க இல்ல. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 94 93 இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு கவுன்சிலிங்ல வந்து சீட் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. 95.25% இதுக்கு மேல 96 97 98 இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு சீட்டு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் வந்து கிடைச்சிரும், அலாட் ஆயிரும். அதே மாதிரி பிசி கேட்டகரிக்கு வந்து 90% போன வருஷம் கொடுத்துருந்தாங்க சரிங்களா. அதாவது 5 இயர் கோர்ஸ்க்கு 90% வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த வருஷம் எவ்வளவு நம்மளுக்கு வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னா வந்து ஒரு 91%ல இருந்து 92% வரைக்கும் மார்க் வந்து கூடுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதையுமே நம்ம இப்பவே வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது, நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க அதுக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 87 அதாவது 87 to 90 இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன்லி சீட் வந்து அலாட் ஆயிரும். அப்ப 85 84 83 இருக்கக்கூடியவங்களுக்கு சீட் கிடைக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எப்ப கிடைக்கும்னா இதே மாதிரி ஒரு லிஸ்ட் வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல உங்களுக்கு வந்து லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல எத்தனை மெம்பருக்கு வந்து சீட் வந்து புக் ஆயிருக்கோ அந்த புக் ஆனதெல்லாம் கணக்கு பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் மீதி பெண்டிங் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து வரும். செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல உங்களுக்கு சீட் கிடைச்சிருச்சு அப்படின்னா தேர்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதாவது செகண்ட் ரவுண்ட்லயும் சீட் வந்து கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து இல்ல, தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல சீட் எல்லாமே ஃபுல் ஆயிருச்சு, புக்கிங் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு தேர்ட் ரவுண்ட் வந்து நடக்கவே நடக்காது. சப்போஸ் வந்து செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு சீட் வந்து கொஞ்சம் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா தேர்ட் ரவுண்ட் கண்டிப்பா உங்களுக்கு வந்து நடக்கும். அப்புறம் மாப் கவுன்சிலிங் இந்த மாதிரிலாம் வந்து 1 by 1 உங்களுக்கு வந்து போயிட்டு இருக்கும் சரிங்களா. இதான் வந்து ஒரு ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிசி வந்து முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 87.75%, வெயிட்டிங் லிஸ்ட் வந்து 87% உங்களுக்கு வந்து சீட் அதாவது பர்சன்டேஜ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. எம்பிசி கேட்டகரிக்கு வந்து 90%, இது வந்து 87 கொடுத்துருக்காங்க. எஸ்சி கேட்டகரிக்கு வந்து 88, இங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து 86, எஸ்சில வந்து 87, இங்க வந்து 85 கொடுத்துருக்காங்க. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 84, நான் வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து 89 வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப கவுன்சிலிங் ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் சென்னையில தான் இந்த யூனிவர்சிட்டி வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்க அதர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங்காக சென்னை போகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க போக தேவை கிடையாது. நீங்க கண்டிப்பா சம்பந்தப்பட்ட காலேஜுக்கு போயிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க அங்க போயிட்டு கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ண தேவை கிடையாது. எல்லாமே ஆன்லைன் மூலியமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஆன்லைன்லாம் வீடியோ கால் மூலியமா இன்டர்வியூ ஏதாவது கேட்பாங்களான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிதான் வந்து கேட்குறீங்க. கவுன்சிலிங்லாம் நீங்க பயப்பட வேண்டாம். ஜஸ்ட் வந்து உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபை பண்றதா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து சொல்றோம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து லா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் அப்படிங்கிறது முதல்ல அப்ளிகேஷன் நம்ம ஃபில்அப் பண்ணுவோம். அந்த அப்ளிகேஷன் அவங்க எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து அதாவது ரேங்கிங் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1 by 1 கட் ஆஃப் அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு 3 நாள் தான் டைம் கொடுப்பாங்க, ரொம்பலாம் கொடுக்க மாட்டாங்க. போன வருஷம் பாருங்க 17 18 19 அப்படிங்கிற இந்த ஒரு 3 நாள் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த 3 நாள்களுக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஆன்லைன்ல உங்களுடைய ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். அப்ப நான் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போதே என்னுடைய ஒரிஜினல் மார்க் ஷீட்லாம் கொடுத்துட்டேனே மறுபடியும் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கட்டாயமா நீங்க வந்து
மறுபடியும் உங்களுடைய ஒரிஜினல் மார்க் ஷீட்டை நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து மெயில் மூலியமா நீங்க வந்து ஸ்கேன்டு காப்பி வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது உங்க கையில டிசி கொடுத்துருக்க மாட்டாங்க, +2 டிசி. நீங்க சும்மா வந்து ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் வந்து எழுதி அப்லோட் பண்ணிட்டு இருப்பீங்க. அது வந்து இங்க வந்து ஏத்துக்கொள்ள மாட்டாங்க. உங்களுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இமெயில் மூலியமா அப்லோட் பண்ணணும். அந்த இமெயில் வந்து எப்படி வந்து இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது எந்த மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனலா நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க, இப்போதைக்கு வந்து ஒரு டெம்பரரியா நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க, உங்களோட ஒரிஜினல் மார்க் ஷீட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. சோ நீங்க வந்து உங்களுடைய 10th மார்க் ஷீட் ஒரிஜினல், 12th மார்க் ஷீட் ஒரிஜினல், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் போட்டோ இருக்கக்கூடிய டிஜிட்டலா இருக்கக்கூடிய இசேவையில் வாங்கியிருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதுக்கப்புறம் உங்களுடைய டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட், அதாவது டிசி அப்படின்னா கண்டக்ட் சர்டிபிகேட் இது, அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய அப்கமிங்ல சாரி இப்போ கரண்டா இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து மேண்டேட்டரியா வந்து ஒரிஜினல் சர்டிபிகேட் மட்டும் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் டேட் ஆஃப் கவுன்சிலிங் மோட் வந்து அதுவுமே ஆன்லைன்ல தான். அப்ப இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதுக்கும் கவுன்சிலிங் என்ன டிஃபரெண்ட் கேட்டீங்கன்னா, இது டாக்குமெண்ட் அப்லோட்னா இமெயில டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிடுவீங்க. இந்த கவுன்சிலிங் ஆன்லைன் மோடுனா நீங்க வந்து இந்த யூனிவர்சிட்டி வெப்சைட்ல உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன காலேஜ் வேணும் அப்படிங்கிற உங்களை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்ப நாங்க ஏற்கனவே அந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது 500 ரூபாய் பே பண்ணும்போது நாங்க வந்து கவுன்சிலிங் அதாவது நான் காலேஜ் செலக்ட் பண்ணியிருந்தோம். அது ஒன் சைடு இருந்தாலும் மறுபடியும் உங்களை என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா வந்து காலேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டுல 14 கவர்மெண்ட் காலேஜ் வந்து லா காலேஜ் வந்து இருக்குது. அந்த 14 லா காலேஜ்ல உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வேணும், செகண்ட் வேணும், தேர்ட் வேணும், ஃபோர்த் வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதை நீங்க வந்து கரெக்டா வந்து கொடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து இவங்க கேட்கக்கூடிய ஓசி, நீங்க வந்து ஒரு ஜெனரல் கேட்டகரி, உங்களுக்கு 95 மார்க் இருக்கு, நீங்க வந்து சென்னையில இருக்கக்கூடிய பட்டறை பெரும்புதூர் காலேஜ் தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வேணும்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய மார்க் வந்து ஹையா இருக்குன்னா அந்த காலேஜே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. எனக்கு மார்க் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, நான் கேட்ட காலேஜ் எனக்கு கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு கொடுக்க மாட்டாங்க. உங்களுடைய காலேஜ் வந்து நீங்க 14ஆவது ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணிருப்பீங்க, அந்த காலேஜ் உங்களுக்கு சீட் இந்த இடத்துல அலாட் ஆயிரும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா ரீஅலாட்மெண்ட் கூட நீங்க வந்து வாங்கிக்கலாம். ரீஅலாட்மெண்ட் வாங்குறத பத்தி எப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து காலேஜுக்கான ஜாயின் பண்றது, அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பி டவுன்லோட் பண்றது எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ சொன்னா புரியாது. இப்போதைக்கு வந்து உங்களுக்கு இந்த வீடியோல வந்து அந்த கட் ஆஃப் மார்க்கை நம்ம வந்து இப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற பத்தி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைச்சிருக்கும். இதுலயும் உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல வந்து போடுங்க. உங்களுடைய கமெண்ட் வந்து நான் வந்து படிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதை பத்தி அடுத்த வீடியோல உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.